எக்ஸசைஸில் தேர்டு சம், அதுவும் பேரபோலா சம் தான் பாருங்க. செகண்ட் சம் வந்து எலிப்ஸில் வரும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். தேர்ட் சம் பாருங்க. At a water fountain, water attains a maximum height of 4 meter at a horizontal distance 0.5 meter from its origin. If the path of the water is a parabola, find the height of the water at a horizontal distance of 0.75 meter from the point of origin. வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு, ஒரு நீர்வீழ்ச்சி, சும்மா ஒரு செட்டிங் வச்சிருக்காங்க, நீர்வீழ்ச்சி. அது ஆரிஜின்லேருந்து அப்படியே கிளம்பி தண்ணி என்ன செய்யுது, அப்படியே வந்து பேரபோலிக் ஷேப்பில் வந்து அப்படி விழுந்துருது. இப்போ தண்ணி எதுலேருந்து கிளம்புதுன்றாங்க, ஆரிஜின்லேருந்து கிளம்புது. அப்படி ஒரு வாட்டர் செட்டிங்னா அப்படியே தண்ணி பேரபோலிக் ஷேப்பில் வருது, அப்படியே வந்து கீழே வருது. இதில் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின்லேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. horizontal distance of 0.75 meter from the point of என்ன origin. origin தான் தண்ணி கிளம்புதுன்னா 0.5 meter from its origin. maximum height 4 meter at 0.5 meter from its origin. maximum height என்ன அந்த வாட்டர் ஃபவுண்டனுக்கு அப்படின்னா 4 மீட்டர். எவ்வளோ டிஸ்டன்ஸில், ஆரிஜின் வந்து 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஆரிஜின் வந்து 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோனா 4 மீட்டர். இப்போ அதுதான் நம்மளுக்கு வெட்டக்ஸ். அப்போ வெட்டக்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 0.5,4. இங்கே 0.5, இங்கே 4. இதுதான் 0.5,4. எப்போதுமே வந்து இந்த டைப் பேரபோலாவில் வெட்டக்ஸ் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு பேர் தான் வெட்டக்ஸ். என்ன அப்போ பேரபோலா என்ன டைப் பேரபோலான்னு பாருங்கள். இதுவும் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் குவார்டரில் இருக்குது, ஆனால் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் பேரபோலா தான். கீழே தானே ஓப்பனாக இருக்குது, அப்போ ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் பேரபோலா. ஆரிஜின்லேருந்து 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் ஹைட்டு 4. வெட்டக்ஸ் வந்து 0.5,4. அப்போ இதில் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா எழுதிடலாமா பாருங்க. கன்சிடர் த பேரபோலாஸ் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். ஏன்னா நீர்வீழ்ச்சி கீழே பார்க்க தானே விடுவோம், அப்போ ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். ஈவன் தட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆரிஜின். அவங்களே சொல்லியிருக்காங்க, ஆரிஜின் தான் அந்த வாட்டர் ஃபவுண்டனே ஆரம்பிக்கிட்டு இருக்காங்க. The maximum height is 4 meter at 0.5 meter from the origin. அதனால vertex of the parabola is 0.5,4. vertex of the parabola 0.5,4. What is the equation of parabola? Open downwards தானே, vertex வந்து 0,0 கிடையாது, 0.5,4. அப்போ x minus h the whole squared is equal to minus 4a into y minus k. x squared is equal to minus 4a y போடக்கூடாதுன்னா, சென்டர் வந்து vertex வந்து ஆரிஜின் கிடையாது, vertex வந்து 0.5,4. equation of parabola x minus h the whole squared is equal to minus 4a into y minus k. h, k தான் vertex 0.5,4. அப்போ x க்கு h க்கு பதிலாக 0.5 போடணும், y k க்கு பதிலாக 4 போடணும். x minus 0.5 the whole squared is equal to minus 4a into y minus 4. பேரபோலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னா இதான் அந்த வாட்டர் ஃபவுண்டன் ஈக்குவேஷன். வாட்டர் ஃபவுண்டனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கொஸ்டின்: find the height of the water at a horizontal distance of 0.7 meter from the point of origin. ஆரிஜின்ல இருந்து 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஹைட்? 4 மீட்டர். நம்மளுக்கு 0.75 டிஸ்டன்ஸ்ல 75 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஹைட்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ங்க. அந்த வாட்டர் ஃபவுண்டனுக்கு 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேக்ஸிமம் ஹைட் 4. இப்போ 0.75 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஹைட்னு கேட்டிருக்காங்க. நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். let pq be the height of the water at 0.75 meter from the origin அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏ கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா, ஏ இந்த பேரபோலா எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது? ஆரிஜின்ல தானே ஆரம்பிக்குது. அப்போ பேரபோலா ஆரிஜின் வழியே போகுதுன்னா 0,0 சப்ஸ்டிட் பண்ணி ஏ கண்டுபிடிச்சிக்கணும். இந்த பேரபோலா பாசஸ் த்ரூ தி ஆரிஜின். இப்போ சப்ஸ்டிட்யூட்டிங் 0,0 in 1. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0. எக்ஸ் மைனஸ் ஹச் தானே, எக்ஸுக்கு 0 போடுங்க, ஒய்க்கு 0 போடுங்க. அப்போ 0 minus 0.5 the whole square is equal to minus 4a into 0 minus 4. 0 விட்டுடலாம். minus 0.5 the whole square is equal to minus 4a into minus 4. minus 0.5 the whole square minus plus ஆயிரும். 0.5 the whole square 0.25. இங்கே ஒரு 16a. what is a னா 0.25 divided by 16. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா என்ன? a யோட வேல்யூ போட்டுருவோம். x minus 0.5 the whole square is equal to minus 4 into a க்கு பதிலாக என்ன 0.25 divided by 16 into y minus 4. 4க்கும் 16க்கு அடிச்சிருங்க. ஏன்னா x minus h the whole square is equal to minus 4 into a into y minus 4. இது 4 இதில் 16க்கு அடிச்சா 4 ஆயிரும். x minus 0.5 the whole square is equal to minus 0.25 by 4 into y minus 4. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. இந்த ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிட்டாச்சு. let pq be the height of the water at 0.75 meter from the origin. ஆரிஜின் வந்து 0.75 மீட்டர்ல ஹைட் ஆஃப் த வாட்டரை pq னு வச்சுக்கோங்க. let pq is equal to y1. டயக்ராம் பாருங்க, புரியும். ஆரிஜின் வந்து 0.75 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஹைட்டை pq வச்சிருக்கேன். pqங்கிறது எவ்வளவு? y1. இந்த pங்கிற பாயிண்ட் சொல்லிடலாமே. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.75.
இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு y1, இது x ஆக்சிஸ் உள்ள டிஸ்டன்ஸ் தானே, இது y1. அப்ப இது 0.75, இது y1. 0.75, y1. இங்க டைரக்டா பாயிண்ட் வச்சிடலாம். இந்த டிஸ்டன்ஸே தெரியுது பார்த்தீங்களா, x ஆக்சிஸ்ல இருந்து அந்த உள்ள டிஸ்டன்ஸ் அழகா தெரியுது. அதனால இது y1 வச்சிருக்கோம், இது 0.75. அப்ப 0.75, y1. இந்த p பேரபோலா மேல இருக்கா, பேரபோலோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாருங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y1 தான் கண்டுபிடிக்கணும். pq தான் y1 வச்சிருக்கோம், y1 கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் p 0.75, y1. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்களா, ரெண்டுமே பாசிட்டிவ். p of 0.75, y1 lies on the parabola. Substituting p of 0.75, y1 in equation 2 ல போடுங்க. x க்கு பதிலா 0.75. 0.75 minus 0.5 the whole square is equal to minus 0.25 by 4. y க்கு பதிலா y1 minus 4. இது 0.75 ல 0.5 போச்சுன்னா 0.25. 0.25 the whole square is equal to 0.25 by 4 into y1 minus 4. 0.25 whole square இருக்கு, இங்க 0.25 இருக்கு. அப்படியே அடிச்சுக்கலாம். இது 1 time ஸ்கொயர் அடிச்சுக்கலாம். இது ஹோல் ஸ்கொயருங்க, 0.25 ஸ்கொயர், இது 0.25. இப்போ 0.25க்கு ஸ்கொயருக்கு அடிச்சா ஒரு 0.25 மட்டும் இங்கே மிச்சம் இருக்கும். 4 கிராஸ் பண்ணுங்க. 4 into 0.25 equal to, இங்கே கேன்சல் ஆயிடுச்சா, minus y1 minus 4, minus 1 into y1 minus 4. 4 into 0.25 னா எவ்வளவு? 1. 0.25 னா 1 by 4. 4க்கு 4 கிடைச்சா 1. அப்போ 1 equal to என்ன வந்திருக்கு? மைனஸ் உள்ள கொண்டு போனா minus y1 plus 4. 1 equal to minus y1 plus 4 னா y1 லெஃப்ட்ல கொண்டு வாங்க, y ரைட், 1 ரைட்ல கொண்டு வாங்க. y1 equal to 4 minus 1. y1 equal to 3. y1 தான் pq, இப்போ pq equal to 3. Height of the water at a 0.75 meter from the origin எவ்வளவு அப்படின்னா 3 meter. அப்போ மிடில் ஹைட் வந்து எவ்வளவு? 4 meter. 0.5 டிஸ்டன்ஸ்ல 4 meter ஹைட். வாட்டரோட ஹைட் 4 meter. 0.75 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாட்டர் ஹைட் எவ்வளவு? 3 meter. ஏன்னா இதான மேக்ஸிமம் ஹைட்டு. இப்படி போயிட்டு தண்ணி கீழே விட ஆரம்பிச்சிருது. 4 மீட்டர் தாண்டும் போது என்ன செய்யுது? கீழே விடுது. அப்போ இங்கே ஹைட் கம்மியாக தானே இருக்கும். அப்போ இங்கே ஹைட் எவ்வளவு? பீக்கு வந்து 3 மீட்டர். இப்போ அந்த சம்மில் கொஞ்சம் கால்குலேஷன் வந்து டெசிமலில் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம்.